வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி 25/11/2016 அன்று வெளியிட்டிருக்கிற குரூப் 8 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 சர்வீசஸில் எந்த போஸ்ட்டுக்கு இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படின்ற போஸ்ட்டுக்காக தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 24/12/2016. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னென்னா, இந்து சமயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து ஓவராலாக 49 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம குரூப் 4 ஸ்கேல் தான். உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது 5.2 ப்ளஸ் கிரேட் பே 2.4. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6th பே கமிஷன் படி பார்த்தா அந்த டிஏ ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஆல்மோஸ்ட் 20 கைக்கு வரும். அடுத்து இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரியே இந்த குரூப் 8க்குமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம். இன்கேஸ் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியஸாக பண்ணல அப்படின்னா இப்போ ஒரு 50 rupees பே பண்ண வேண்டி வரும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதை இல்லாத எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 rupees. நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 100 rupees பே பண்ணாலே போதும். எல்லா எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாம்லேயும் இந்த எக்ஸாம் ஃபீ கன்செஷன் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து 24/12/2016. இன்கேஸ் நீங்கள் சலான் மூலமாக ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ண லாஸ்ட் டேட் வந்து 27/12/2016. எப்போ ரிட்டன் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா 30/4/2017 அன்றைக்கி தான் ரிட்டன் எக்ஸாம் நடக்குது. மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸாமில் வந்து ஆக்சுவலாக 2 பேப்பர் இருக்குது. 30/4/2017 அன்னைக்கு காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர். அதாவது 10 to 1 நீங்கள் ஒரு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் 2:30 to 5:30 அடுத்த பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழ் புலவர் அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்கணும். யூஜிசி கொடுக்குற அந்த இது டைட்டில். இப்போ உங்களை செலக்ட் பண்ணும்போது ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இப்போ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட எம்ப்ளாயீஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தா 1/7/2016 அன்னைக்கு குறைஞ்சது 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஓசிக்கு 35 வயசு. அதே எம்பிசி பிசி அவங்களுக்குலாம் 37 வயசு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றபடி விடோஸ் இவங்களுக்குலாம் 40 years. இதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து ஒரு 10 வருஷம் விலக்களிக்கப்படுது அவங்களுக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து அவங்க ஓசி கேட்டகரியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 48 years. அதே மற்ற கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 years தான். அதே அவங்க ஓசி கம்யூனிட்டி தவிர மற்ற கேட்டகரியில் இருந்து 10th மேலே, அதாவது 12th டிகிரியோ படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு ஒன்று கிடையாது. அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இதுலேயும் 20% ரிசர்வேஷன் தராங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 வந்து அப்படியே எக்ஸாக்டாக நம்ம குரூப் 4 சிலபஸ் தான். சிலபஸும் சரி, கொஸ்டின் டைப்ஸும் சரி, நம்ம குரூப் 4க்கு எப்படி வந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 75 questions, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து ஒரு 25 questions, either ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாட்டி ஜென்ரல் தமிழ் அதுலேருந்து ஒரு 100 questions. ஓவராலாக 3 hours இந்த 200 questions அப்ஜெக்டிவ் டைப் அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் 300. இந்த பேப்பர் 2 தான் நம்ம இதுக்காக புதுசாக படிக்க போகிறோம். அதில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று இந்து மதம், இன்னொன்று சைவமும் வைணவமும். இது 2த்துலேருந்தும் 200 questions வரும். ஸோ இதுக்கும் 3 hours தான் டியூரேஷன் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் 300. இந்த பேப்பர் 2ல் வர இந்து மதம், சைவமும் வைணவமும் இது வந்து தமிழில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து இந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்காக ஒரு 80 marks அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 680 marks. உங்களோட ஃபைனல் செலெக்ஷனுக்கு ரிட்டன் டெஸ்ட் மார்க்ஸையும் எடுத்துப்பாங்க, இன்டர்வியூ மார்க்ஸையும் எடுத்துப்பாங்க. அதாவது 2த்தையும் சேர்த்து யார் நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமும் நல்லா பண்ணணும், இன்டர்வியூவும் நல்லா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட சிலபஸ் பற்றி பார்க்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வர ஜென்ரல் இங்கிலீஷ் ஆகட்டும், இல்லை ஜென்ரல் தமிழ் ஆகட்டும், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், இதெல்லாம் அப்படியே நம்மளோட குரூப் 4 சிலபஸ் தான். அதே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் ஆப் பண்ணியிருக்கோமோ, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப் பண்ணியிருந்தா ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஜென்ரல் தமிழ் ஆப்ட் பண்ணியிருந்தால் தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாத நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வர கொஸ்டின்ஸ் வந்து 2 லாங்குவேஜ்லேயுமே பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பேப்பர் 2ல் வந்து இந்து மதம் அப்புறம் சைவமும் வைணவமும் இது இருக்க போது இந்த பேப்பர் 2வோட கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ செகண்ட் பேப்பரில் இந்து மதத்துக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா, இந்து மதம் தோற்றமும் வரலாறும், வேதங்கள், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணங்கள், கோட்பாடுகள், இந்து மத உட்பிரிவுகள், அத்வைத விசிட்டாத்வைத சித்தாந்தங்கள், உலகத் தோற்றம், கடவுள், ஓம், ஆன்மாக்கள், குரு, ஆலயம், ஆலய நிர்மாணம், ஆலய அமைப்பு, பூசை, ஆலய வழிபாடு, மந்திரம், திருவிழாக்கள், பண்டிகைகள், தோத்திர மாலை போற்றிகள், கோயிற்கலை, திருப்பணிகள் மற்றும் சிற்பங்களை பராமரித்தல், கோயில் திருமேனிகள், பக்தி இலக்கியம், அண்மைக்கால அருளாளர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், பாம்பன் சுவாமிகள், இந்த டாப்பிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் சைவத்துக்கு கீழே சைவமும் சிவமும், தமிழும் சைவமும், வழிபாடு, திருத்தொண்டர் புராணம், சைவ குருமார்கள், 12 திருமுறைகள் அறிமுகம், சைவ சித்தாந்தம், இந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும். அதே வைணவத்துக்கு கீழே வைணவம், ஆகமமும் நாராயணனும், ஆழ்வார்களின் வரலாறு, ராமானுஜரும் கோட்பாடுகளும், வைணவ ஆச்சாரியர்கள், 4000 திவ்ய பிரபந்தம் அறிமுகம், வைணவ உரையாசிரியர்கள், இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்காக நம்ம பேப்பர் 1 சிலபஸை நல்லா படிச்சிருப்போம். அதுவும் இப்போ தான் படித்தோம். அடுத்து இந்த பேப்பர் 2 மட்டும் இப்போ புதுசாக படித்தா போதும். இதுக்குமே நமக்கு நல்லாவே ஒரு 5 months டைம் இருக்குது. ஸோ நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.